ஹாய் மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறது சந்தன கும்பா. இதில் குங்குமமும் வச்சுக்கலாம். இப்போ வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா குங்குமம் வச்சு நம்ம கொடுக்கலாம், இல்லைன்னா சந்தனம் வைக்கலாம். க்யூட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, பட்டை பட்டையாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பித்தளை தூக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அரசையில் வடிவத்தில் இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா காப்பர் ரிவீட் கொடுத்துருக்காங்க. பழைய காலத்து தூக்கு, டின் கோட்டிங்கும் இருக்குது. புளி சாதம் இல்லை சாம்பார் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கணும்னா ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம சூடு பண்ணுறதுனா கூட சூடு பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது படி. இதில் நிறைய என்கிரேவிங்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். சாமி முன்னாடி அரிசி போட்டு வைக்கிறதுக்கு, நீங்கள் படி அளக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டெக்கரேட்டிவ் பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா காப்பர் கேத்தல், பழைய காலத்து காப்பர் கேத்தல். இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள். தண்ணி சூடு பண்ணி பண்ணுறதுனா வச்சுக்கலாம். நைட்டு மட்டும் ஸ்டோர் பண்ணிவிட்டு காலையில் எடுத்து யூஸ் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணாதீங்க. அடுத்து கீ பாட்டு. நல்லா 1/2 லிட்டர் பிடிக்கும். இது நல்ல பீஸு. இந்த அடுத்து இந்த பார்த்திங்கன்னா பிராஸ்லேயே நிறைய ஒர்க் உள்ளது. இங்கே பாருங்கள், கிளி போட்டு இருக்குது, நிறைய ஒர்க் இருக்குது. அடியில் பார்த்திங்கன்னா பூ, நகாஸ் வேலை நிறைய இருக்குது பாருங்கள். 2 கிளி சேர்ந்து இருக்க மாதிரி இருக்குது. பாத்திரம் ஃபுல்லாகவே வந்து ஒர்க்கில் தான் இருக்குது, நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சின்ன மனை. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பறவை வந்து இதை பிடிச்சிட்ருக்க மாதிரி இருக்குது. 3 பறவை. உள்ளேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு அன்னப்பறவை இருக்குது. சுற்றி வேலைப்பாடு இருக்குது பாருங்கள். டெக்கரேட்டிவ் பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சாமி வைக்கிறது எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கொட்டா. இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட. ஒரு பீஸ் கிடச்சிருக்கு. இது பிராஸு. அதே மாதிரி இங்கே செக்கடுலாம் இருக்குது, ஃபுல்லாக போடு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெய்ஜாடி. எப்படியும் 1 லிட்டர் பிடிக்கும். வெங்கலம். இப்போ இந்த மாதிரி கிடைக்கிறதே ரொம்ப ரேர். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஜாடிலாம் இப்போ கிடைக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா வெங்கல கடாய். வெயிட்டாக தூக்க வேண்டாம் அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லைட் வெயிட் அப்படின்ற யூஸ் பண்ணிக்கலாம். ரசம் வைக்கிறதுக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பாக இருக்குது பாருங்கள். உள்ள கோட்டிங்கோடு இருக்குது. நம்ம எதாவது புளி ஊற்றி சமைக்கிறதுனா கூட சமைச்சிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து குமிழ் மூடி ஸ்டோரேஜ் பாக்ஸு. வெயிட் பார்த்திங்கன்னா நியரஸ்ட்டு 900 இருக்குது. நியரஸ்ட்டு 1 கிலோ இருக்குது. ஸ்டோர் பண்ணுறது பர்பஸ், ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து அதுலேயே சின்னது, நல்ல கனமாக இருக்குது. மூடியே நல்ல கனமாக இருக்குது.
இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிராஸ் பித்தளையில் ஒரு வாளி, பழைய காலத்து வாளி. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா காது வச்ச பாத்திரம். இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பானை வடிவத்தில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இந்த இதில் வெயிட்டில் கிடைக்கிறதுலாம் கொஞ்சம் ரேர். இது பார்த்திங்கன்னா வெங்கலத்தில் வார்ப்பு போட்டிருக்காங்க. பித்தளையில் இது மாதிரி போட முடியாது. வெங்கலத்தில் தான் இந்த மாதிரி வார்ப்பு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுக்கு சட்டி. அடுக்கு சட்டியில் வேறு ஷேப் பார்த்துருப்பீங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பு. பாத்திரம் உள்ள டின் கோட்டிங்கோடு இருக்குது. நீங்கள் சூடு பண்ணுறதுனா சூடு பண்ணிக்கலாம், இல்லை சமைக்கிறதுனா கூட சமைக்கலாம். ஏன்னா அடி கனமாக தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு காது பாத்திரம். இதுவுமே வெங்கலம் தான். இது முறி வெங்கலம். வார்ப்பு ஊற்றிருக்காங்க பாருங்கள். இதுவுமே வார்ப்பு. இந்த டிசைன்லாம் வார்ப்பு தான். பித்தளையில் எப்படி பண்ண முடியாது, வெங்கலத்தில் தான் இப்படி வரும். அடுத்து பிராஸ்லேட் பார்த்தீங்கன்னா இயர்ரிங் வச்சுருக்கு. அரசலை இதில் இருக்குது. உள்ள கோட்டிங்கோடு இருக்குது. இது பெரிய சைஸு, மேலே டிசைனோடு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளோடிலேயே வந்து ஒரு பாத்திரம் கிடச்சிருக்கு. இது ரொம்ப ரேரு. ஏன்னா பானையில் பார்த்துருப்பீங்க. இந்த ஷேப்பில் இப்படி இந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். வெயிட்டே 3 கிலோவுக்கு மேலே இருக்குது. கலெக்ட் பண்ணுறவங்க வாங்கி வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க கூட வச்சுக்கலாம். வெள்ளோடில் இது ரொம்ப ரொம்ப ரேர் பீஸ். அடுத்து இன்னொரு தூக்குவாளி. இன்றைக்கி தூக்குவாளியே நமக்கு வந்து 3 கிடச்சிருக்கு. இதுவுமே பாருங்கள், காப்பர் விட் கொடுத்துருக்காங்க. அரசலை ஷேப்பில் இருக்குது. எல்லாமே வந்து பழைய காலத்து இது தான். கோட்டிங்கோடு இருக்குது. சாப்பாடு ஏதாவது கலந்து வச்சுக்கணும், கலந்து சாதம் ஏதாவது பண்ணணுன்னா கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே பாருங்கள், காப்பர் விட் கொடுத்துருக்காங்க. அரசலை ஷேப்பில் இருக்குது. எல்லாமே வந்து பழைய காலத்து இது தான். கோட்டிங்கோடு இருக்குது. சாப்பாடு ஏதாவது கலந்து வச்சுக்கணும், கலந்து சாதம் ஏதாவது பண்ணணுன்னா கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். பொருள்லாம் வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.